Hi, hello everyone. Welcome back to VINA Studies. இந்த வீடியோவில் நம்ம கொஷின் நம்பர் 1.6 பார்க்க போகிறோம். அதாவது நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸோட புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 1.5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ 1.6 பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக கொஷின் போயிடலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி மோஸ்ட் ப்ரிசைஸ் டிவைஸ் ஃபார் மெஷரிங் லென்த்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஒன்று வெர்னியர் கேலிப்பர் வித் லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருக்கான். அதுக்கு ஒரு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஸ்க்ரூ கேஜுக்கும் ஒரு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த 3 மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எது மோஸ்ட் ப்ரிசைஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஷின், அதாவது நம்ம ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்னா, இப்போ நான் ஒரு மெஷரிங் டிவைஸை வச்சு அதனோட லீஸ்ட் கவுண்ட்டை வச்சு எப்படி அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, எப்படி ப்ரிசைஸாக இருக்குன்னு எப்படி நம்மளால் சொல்ல முடியும், ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கொஷின் அப்ரோச் பண்ணலாம். ஈஸி தான். ஓகே, கொஷின் ஈஸி தான். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ஜெக்டோட லென்த்து எனக்கு மெஷர் பண்ணணும். ட்ரூ வேல்யூனா பக்கா வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.76 mm தான் அதனுடைய ட்ரூ வேல்யூ. இப்போ நான் ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறேன். அதை வச்சு நான் மெஷர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ்ட் கவுண்ட் 1 mm, செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ்ட் கவுண்ட் 0.1 mm, தேர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ்ட் கவுண்ட் 0.01 mm. நான் எடுத்துருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் 1 mm, 0.1 mm, 0.01 mm. இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் தான் ரொம்ப கம்மி. லீஸ்ட் கவுண்ட்னா விச் இஸ் ரொம்ப 0.01 ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? இப்போது இதை வச்சுட்டு நான் மெஷர் பண்ண போகிறேன். மெஷர் பண்ணும்போது எது மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்குது, எது மோஸ்ட் ப்ரிசைஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி சொல்ல போகிறேன்னு பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிறேன். மெஷர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு மெஷர் பண்ண வேண்டியது 10.76. அது நான் வந்து கீழே ஒரு ஸ்கேலில் வரைஞ்சிருக்கேன். இதான் அந்த ஸ்கேல் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தான் ரீடிங்கில் இருக்குது. ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 10 mm, இது 11 mm. ஸோ இதனால் நடுவில் 10.5 mm, 9.5 mm, 9 mm இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ, ட்ரூ வேல்யூன்னு 10.76. அது பாருங்கள், இது 10.1 2 3 4 5 10.5 10.6 10.7. அது இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தா 10.7 10.71 10.72 73 74 75 76. அப்போ எனக்கு மெஷர் பண்ண வேண்டிய வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது என்னோடய மெஷர் பண்ண அக்யூரேட்டான வேல்யூ இங்கே இருக்குது. சரி, இப்போ நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணால் ஃபஸ்ட்டு 1 mm தான் என்னோட லீஸ்ட் கவுண்ட். அதாவது என்னால் ஃபஸ்ட்டு 10 mm மெஷர் பண்ண முடியும், இல்லைனா 11 mm மெஷர் பண்ண முடியும். இதில் ரொம்ப என்லார்ஜாக நான் வரைஞ்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் புரியாத மாதிரி தோணலாம். நான் என்ன சொல்கிறேன், இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நம்ம நார்மல் ஸ்டீல் இருக்குல்ல, ஸ்டீல் ரூல் என்ன இருக்கும், 10 mm இருக்கும். அதாவது எப்படி 10 mm எப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டீல் ரூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அதாவது 1 mm தான் அதனோட லீஸ்ட் கவுண்ட்டு. ஸோ 1 2 3 4 5 mm 6 mm 7 mm 8 mm 9 mm அப்புறம் 10 mm, அதான் 1 cm. இப்படி தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 9 mm-க்கும் இங்கே இருக்கிற இந்த 9 mm-க்கும் 10 mm-க்கும் அப்புறம் 11 mm-க்கும் உள்ளதை தான் ரொம்ப என்லார்ஜ் பண்ணி இங்கே கீழே வரைஞ்சிருக்கேன். அது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இதை என்லார்ஜ் பண்ணி வரைஞ்சிட்டேன்னா இப்போ நான் வந்து 10.76 மெஷர் பண்ணணும். இப்போ என்னோடய ஸ்கேலில் நான் என்ன மெஷர் பண்ண முடியும், நம்ம மீட்டர் ஸ்கேல் தான், இது ஒன்றும் இல்லை, மீட்டர் ஸ்கேல் தான். மீட்டர் ஸ்கேலில் எய்தர் 10 mm மெஷர் பண்ணலாம், இல்லைனா 11 mm மெஷர் பண்ணலாம். இன்பிட்வீன் இருக்கிற mm மெஷரே பண்ண முடியாது. ஸோ அப்போ இருக்கிறதுலே 10 mm-க்கும் 11 mm-க்கும் எது ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருக்குது, இந்த 11 mm தான் இருக்குது. இப்போ நான் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பக்காவாக இருக்குது அப்படின்னா என்னோடய மெஷர்மெண்ட் எங்கே விழுகும் அப்படின்னா இங்கே தான் விழுகும். அப்போ இதை வச்சு நான் மெஷர் பண்ணேன்னா மேக்ஸிமம் நான் மெஷர் பண்ணுறது 11 mm தான் மெஷர் பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்ட்டை மெஷர் பண்ணும்போது 11 mm தான் மெஷர் பண்ண முடியும், வேறு எதுவும் மெஷர் பண்ண முடியாது. அப்போது இந்த 11 mm தான் இருக்கிறதுலே இந்த இதை வச்சு ஓரளவு க்ளோஸராக வந்திருக்கும். சரி, அடுத்ததுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை 0.1 mm இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வரேன். 0.1 mm என்னென்ன மெஷர் பண்ணலாம்னா 10.5 மெஷர் பண்ணலாம், 10.6 மெஷர் பண்ணலாம், 10.7 மெஷர் பண்ணலாம், 10.8 மெஷர் பண்ணலாம், 10.9 மெஷர் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன இருக்குது க்ளோஸராக, விச் இஸ் 10.76 மெஷர் பண்ணணும். அப்போ எனக்கு எது க்ளோஸராக இருக்கும், இது க்ளோஸராக இருக்குமா, இது க்ளோஸராக இருக்குமா. இங்கே பார்த்தீங்கன்னா 6 டிவிஷன்ஸ் இருக்குது, இங்கே 4 டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு 10.8 தான் க்ளோஸராக இருக்கும். ஸோ அப்போ இங்கே நீங்கள் மெஷர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பக்கமாக வர்றது 10.8 வரைக்கும் போகலாம். அப்போ இதை வச்சு மெஷர் பண்ணும்போது என்னால் 10.8 mm வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து இன்னொன்று பாருங்கள், இப்போ அடுத்து 0.01 mm இருக்கா. இப்போ இதை வச்சு மெஷர் பண்ணனா 0.01னா 10.5 10.6 அது விட்டுருங்க, 10.71 10.72 10.73 10.74 10.75 10.76 78 இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன மெஷர் பண்ணணும், 10.76 தான் மெஷர் பண்ணணும். அப்போது என்னால் 10.76ஐயும் மெஷர் பண்ண முடியும். இதில் என்னால் 10.76ஐயும் மெஷர் பண்ண முடியும். எதுக்கு, லீஸ்ட் கவுண்ட் அதிகமாக இருக்கும்போது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அக்யூரேசினா என்னென்னா ஒன்றும் இல்லை, என்னோடய ட்ரூ வேல்யூ இங்கே இருக்குது, இதுதான் பக்கா வேல்யூ, ட்ரூ வேல்யூ. இந்த ட்ரூ வேல்யூக்கு எவ்வளோ க்ளோஸராக நான் போகிறேன்னா அதுதான் ரொம்ப அக்யூரேட் மெஷர்மெண்ட். இப்போ நீங்கள் இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்கும்போதே சொல்லிடலாம், இருக்கிறதுலே ரொம்ப அக்யூரேசியாக இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த இந்த மெஷர்மெண்ட் தான் ரொம்ப அக்யூரேசி. அதுக்கடுத்து ஓரளவுக்கு அக்யூரேசியாக இருக்கிறது இந்த மெஷர்மெண்ட். ஏன்னா ஏதாவது 3 டிவைஸை கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப ஹையர் அக்யூரேசி. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஹையர் அக்யூரேசி ஓரளவுக்கு.
ஆனால் இருக்கிறதுலே லீஸ்ட் அக்யூரேட் எதுனா இதுதான் ரொம்ப லீஸ்ட் அக்யூரேட். ஓகே, இதை வச்சு உங்களுக்கு அக்யூரசி எப்படி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய லீஸ்ட் கவுண்ட் வச்சு எப்படி அக்யூரசின்னு தெரிஞ்சிட்டோம். அக்யூரசி உங்களுக்கு தெரியும், அதாவது ஹவு க்ளோஸ், அதாவது எனக்கு ட்ரூ வேல்யூலேருந்து எவ்வளோ பக்கமாக நம்மளை மெஷர் பண்ண முடியுங்கிறது அக்யூரேட். சரி, அக்யூரசி ஓகே. இப்போ அடுத்து ப்ரிசிஷனும் இப்போ ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் வந்து ஒரு 10 ரீடிங் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு. ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு 10 ரீடிங் எடுக்கிறேன். இப்போ லென்த்தில் ஏதாவது ஒரு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சும் மெஷர் பண்ணும்போது 10 ரீடிங் எடுக்கும்போது அப்படி எல்லா டைமும் இங்கேயே விழுகாது, இந்த ஒரே பாயிண்ட்லேயே விழுகாது. என்ன பண்ணுவோம்னா, ஒரு பாயிண்ட் இங்கே விழுகும், ஒரு பாயிண்ட் இதை மெஷர் பண்ணுவோம், ஒரு பாயிண்ட் இதை மெஷர் பண்ணுவோம், ஒரு பாயிண்ட் இதை மெஷர் பண்ணுவோம். அப்போது நான் இப்போ ஆல்மோஸ்ட் மெஷர் பண்ணால் கூட எனக்கு என்ன ஆகுனா, இங்கே தான் இந்த லீஸ்ட் கவுண்ட் கம்மியாக நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஜோனுக்கு வந்து இங்கே பக்கமாகவே இருக்கும். ஓகே, இந்த ஜோன் பக்கமாகவே இருக்கும். ஆனால் இதுக்கு யோசிச்சு பாருங்கள், இப்போ இதை வச்சு மெஷர் பண்ணும்போது இது மெஷர் பண்ணிக்கும், ஒரு எரர் வேல்யூ இருந்துச்சுன்னா இங்கே போகும், இங்கே போகும், அப்போ தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்போ லீஸ்ட் கவுண்ட் அதிகமாக என்ன ஆகும், ப்ரிசிஷன் வேல்யூ அதாவது தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ ப்ரிசைஷனும் கம்மியாகவே இருக்கும். அப்போ என்ன சொல்லணும்னா, ஸோ இதுலேயே நம்ம சொல்லிக்கலாம், ப்ரிசிஷனும் அதிகமாக இருக்கும், லீஸ்ட் கவுண்ட் கம்மியாக அக்யூரசி அதிகமாக இருக்கும், ப்ரிசிஷனும் அதிகமாக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லீஸ்ட் கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அக்யூரசி அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ப்ரிசிஷனும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம கொஷினை படித்து அதுக்கப்புறம் அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான், வெர்னியர் கேலிப்பர், அதாவது இதில் எது மோஸ்ட் ப்ரிசைஸ்ன்னு பார்க்கணுன்னா எதுக்கு லீஸ்ட் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும், அதுதான் மெயின். ஓகே, என்ன கொடுத்துருக்கான், வெர்னியர் கேலிப்பர் வித் 20 டிவிஷன் அந்த ஸ்லைடிங் ஸ்கேல்னு கொடுத்துருக்கான். ஸோ வெர்னியர் கேலிப்பர் பற்றி நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதாவது சிபிஎஸ்சிக்கு, பட் தமிழ்நாடு சிலபஸ்க்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். வெர்னியர் கேலிப்பர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வேணால் பார்த்துங்க. அது மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸில் இருக்கும்ல, அதை தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் ஒன்றும் இல்லை, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னா, இவன் என்ன கொடுத்துருக்கான், 20 டிவிஷன்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ n = 20 அப்படின்னு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஜென்ரலாக வெர்னியர் கேலிப்பரில் மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ இருக்கும்னா 0.1 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகே, 0.1 சென்டிமீட்டர் இருக்கும், இட்ஸ் நத்திங் பட் 1 mm இருக்கும். ஸோ ஜென்ரலாக நான் இப்போ 0.1 சென்டிமீட்டரில் 1 mm வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் 1 mmனே வச்சுக்கிறேன், இதுதான் பெஸ்ட்டு. 1 mm வச்சுக்கிறேன்னா, ஸோ மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 1 mm. இதில் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 20 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ 1/20 வருமா, ஸோ 1/20 which is 0.05 வருமா, கரெக்டாக 1/20 அப்படின்னா 0.1, ஸோ இப்போ 0.05 கரெக்ட் தான். 0.05 லீஸ்ட் கவுண்ட். ஓகே, 0.05 mm தான் லீஸ்ட் கவுண்ட். ஓகே, இப்போ வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ, 0.05 mm. அதுக்கடுத்து பி என்ன கேட்டிருக்கான், ஸ்க்ரூ கேஜோட பிச்சு 1 mm கொடுத்துருக்கான். என்ன கிவன் கொடுத்துருக்கான், ஸ்க்ரூ கேஜோட பிச்சு 1 mm சொல்லியிருக்கான். அதே மாதிரி அதனுடைய டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதனுடைய நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 100. ஸ்க்ரூ கேஜுக்கான லீஸ்ட் கவுண்ட் என்னென்னா, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் வந்து பிச்சு டிவைடட் பை நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல், அதனுடைய டிவிஷன் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் இதில். ஓகே, இதில் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். ஸோ பிச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். ஸோ இதில் 1 mm டிவைடட் பை பிச் ஆல்மோஸ்ட் 1 mmனு கொடுத்துட்டான். ஸோ டிவைடட் பை 100 போட போகிறோம். 100 சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸாக. ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது எவ்வளோ வருது, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 mm டிவைடட் பை 100 விச் இஸ் நத்திங் பட் 0.01 mm. ஓகே, இங்கே பாருங்கள், லீஸ்ட் கவுண்ட் ஃபஸ்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர்னு எழுதிக்கிறேன், வீணு எழுதிக்கிறேன், லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ்னு எழுதிக்கிறேன், விச் இஸ் 0.01 mm ஆச்சா. அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன ஆப்டிக்கல் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ an optical instrument that can measure length to within a wavelength of lightன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, அந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு லீஸ்ட் கவுண்ட் என்ன சொல்லிட்டான்னா வேவ்லென்த் ஆஃப் லைட்டுன்னு கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு வேவ்லென்த்து இது வரைக்கும் நம்ம அவ்வளோவா இன்டெப்த்தாக நம்ம படித்ததில்லை. நெக்ஸ்ட் இயரில் தான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பற்றி படிப்பீங்க. ஸோ அதனுடைய பேசிக்ஸ் மட்டும் லைட்டாக ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, பட் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இப்போ தான் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா நம்ம இங்கே பார்க்குறோம்ல, ஸோ நம்ம எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ரேடியோ வேவ்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. இதில் அது என்ன ஆகுனா ரேடியேஷன் ஒன்று இருக்கும், அதாவது அதுவும் நம்ம எல்லாம் படிப்போம். ஸோ அது என்ன ஆகுனா பார்ட்டிக்கல் வந்து வேவ் மோஷனில் ட்ராவல் ஆகிட்ருக்கும். ஓகே, வேவ் மோஷனில் ட்ராவல் ஆகிட்ருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு வேவ் மோஷனை ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ அந்த வேவ் ஒரு பீக்குக்கும் இன்னொரு பீக்குக்கும் இப்போ வேவ்னா இப்படி தானே இருக்கும், அந்த ஒரு பீக்குக்கும் இன்னொரு பீக்குக்கும் உள்ளதான் வேவ் லென்த் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வேவ் லென்த் ஆஃப் லைட்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இதில் விசிபிள் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம 12th தான் படிப்போம். இந்த விசிபிள் லைட்லையும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அப்படியே ஒரே பர்டிகுலராக ஒரே ஒரு வேல்யூ இருக்காது. என்ன இருக்குன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அதாவது நம்மளுக்கு முன்னாடி தெரியும் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் இதான் விப்கியார் அப்படிம்போம்ல. ஸோ இதனுடைய வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா வயலட் லைட்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய வேவ் லென்த்து 400 நானோமீட்டர்ஸு, ரெட்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய வேவ் லென்த்து 665 நானோமீட்டர்ஸு. ஸோ இப்போ வயலட் லைட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா 400 நானோமீட்டர்ஸா. ஸோ 400 நானோமீட்டர்ஸை நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா 400 × 10⁻, நான் அப்படியே சும்மா காமிக்கிறேன், 400 × 10⁻⁻9 மீட்ரு. ஸோ அது இது நீங்கள் 4 × 10⁻⁻7 மீட்டர்னு இருக்கும். ஓகே, அதே மாதிரி 6 அதாவது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 × 10⁻⁻7 மீட்ரு. அதே மாதிரி 665 நானோமீட்டர் பார்த்தீங்கன்னா 665 × 10⁻⁹. ஸோ அப்போ 6.6765 × 10⁻⁻7 ஆச்சா. இப்போ என்னன்னா 4 × 10⁻⁷ 6.65 × 10⁻⁷ தான் இருக்கிறதுனால நான் என்ன சொல்லிக்கிறேன், வெறும் 10⁻⁷ ஆர்டரில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ வேவ் லென்த் ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா which is 10⁻⁷ மீட்டரில் இருக்குது. ஸோ அதான் நீங்கள் பார்த்தா 10⁻⁷ மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோமா. இப்போ 10⁻⁷ இருக்குது, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல எழுதணும். ஸோ அப்போ 10⁻⁷ × 10³ மில்லிமீட்டர். அப்போ எனக்கு என்ன ஆன்சரு which is 10⁻⁻4 எம்எம்ல இருக்குது. அப்போ இது இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபைடாக எழுதுனீங்கன்னா 0.0001 எம்எம். ஓகேவா, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஆப்டிக்கல் லைட். ஸோ ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா 0.0001 எம்எம். ஸோ இப்போ இது 3ல் இங்கே பாருங்கள் which is 0.05 எம்எம், அதோட கம்மியாக 0.01 எம்எம், 0.05ஓட 0.01 தான் கம்மி, அதோட ரொம்ப கம்மி 0.001 ஓகேவா. அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரொம்ப 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 கம்மி. ஸோ இதுதான் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ ஹையர் ப்ரிசைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ நம்ம இதனுடைய கான்செப்ட் தான் முன்னாடி பார்த்தோம். அதாவது லீஸ் கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரிசிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது அக்யூரசி அதிகமாக இருக்கும். இங்கே அவங்க ப்ரிசைஸாக மட்டும் கேட்குறாங்க. ஸோ லீஸ் கவுண்ட் ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரொம்ப கம்மி, ஸோ அதனால் ப்ரிசைஸாக இருக்கும் அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது ஈஸியாக ஒரு லைனில் சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்லாம் தெரியாது, வேவ் லென்த் ஆஃப் லைட் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 10⁻⁻7 போட்டுருவாங்க. பட் அது எப்படி வந்துச்சுங்கிறத உங்களுக்கு சொல்லணும். அதுவும் இல்லாமல் அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷனை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எப்பயும் போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.